ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஒன்று சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு தகவல் வருது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் ரசிகர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ விஜய் பார்வதி கமருதீன் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள், ரெட் கார்டு கொடுக்கப்பட்டு அப்படின்ற மாதிரி தகவல் ப்ரமோவில் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது யாரெல்லாம் வெளியில் போகிறாங்களோ அவங்களுக்கு பயண வீடியோ அப்படின்னு ஒரு விஷயம் நடக்கும் இல்லையா? ஸோ அந்த பயண வீடியோ அப்படின்ற விஷயங்கள் இப்போ ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட காரணத்தெல்லாம் 2 பேருக்குமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஜுக்கு வரவேற்கப்படாமல் அப்படியே பேசி அப்படியே வந்துட்டு வீட்டுக்கு அனுப்புகிறதா வந்துட்டு தகவல் வருது. ரொம்ப கொடுமையாக இருக்கும். இங்கே வந்து மக்களை பார்க்குறதோ எதுவுமே கிடையாது. அங்கேருந்து ரெட் கார்டை காமிக்கிறாங்க, அப்படியே பேசுகிறாங்க, அப்படியே வெளியே கிளம்ப போகிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வந்துட்டு இது வரைக்கும் ரெட் கார்டு வாங்கினவங்க எல்லாருமே ஸ்டேஜுக்கு வரவே மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இப்பயும் வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் ரெட் கார்டு அப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இது வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட ஆட்கள் திரும்ப இது வரைக்கும் விஜய் டிவியில் எந்த ஷோஸ்லையும் வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இனிமேல் நம்ம எந்த இதுலேயும் வந்துட்டு மேபி கமருதீன் அண்டு விஜய் பார்வதி, இதுக்கப்புறம் விஜய் பார்வதி ஒரு வாட்டி குக் வித் கோமாளியில் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் எதுலேயும் வரலன்னு நினைக்கிறேன். பட் கமருதீன் ஒரு சில இதுக்கு முன்னாடி வந்துட்டு நாடகத்தில் வந்திருந்தாங்க போல இருக்குது, அதுக்கப்புறமா எதுலேயும் வரல, அவருமே சொல்லியிருப்பார். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே வந்து இதுக்கப்புறமா வந்து விஜய் டிவியோட எந்த இதுலேயுமே வந்து வரமாட்டாங்க போல இருக்குது. அந்த மாதிரியும் வந்து நிறைய கருத்துக்கெலாம் வந்துட்டுருக்கு. ரொம்ப பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலை. ஏன்னா ஏதாவது ஒன்று திரும்ப அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அந்த விஷயத்த மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல், வார்த்தைகளையும் ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணாமல், எதுலேயுமே ஃபோக்கஸ் பண்ணாமல் இப்படி வந்துட்டு அதுவும் சீசன் முடிவு தருவாயில் இப்போ சப்போஸ் கமருதீனும் விஜய் பார்வதி எதுவுமே பண்ணாமல் கரெக்டாக இருந்திருந்தாங்கன்னா டாப் 5ல் கன்ஃபார்மாக இருந்திருப்பாங்க. 1 ரன்னரோ வின்னரோ சம்திங் ஏதோ ஒன்று நடந்திருக்கும். பட் எல்லாத்தையுமே இழந்து இப்படி இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயமும் போயிட்டுருக்கு. இந்த சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதில் இவங்களுக்கு தருவாங்களா தரமாட்டாங்களா தான் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு அதை பற்றி ஐடியாவே கிடையாது. பட் நிறைய பேர் என்ன கருத்து சொல்கிறாங்களோ அதுவும் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எப்படி இவ்வளோ நாள் வச்சுட்டு கொடுக்காமல் இருப்பாங்களான்னு தெரியல. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு அப்டேட். கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் விஜய் பார்வதி அண்டு கமருதீன் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா அந்த பயண வீடியோவை பார்க்க முடியாது இனிமேல். அதான் இதில் பார்க்க முடியாது. அதேமாதிரி ஸ்டேஜுக்கு வைக்கப்படாமல் அப்படியே அனுப்புகிறாங்க போல இருக்குது. இதுக்கப்புறம் எந்த ஒரு விஜய் டிவியோட விஷயங்கள்லையும் வரமாட்டாங்க போல இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.